இனியும் நீட் தேர்வு வேண்டுமா எனும் தலைப்பில் தினத்தந்தி நாளேடு தலையங்கம் வெளியிட்டுள்ளது. அதில் நீட் தேர்வு வேண்டாம் என்ற கோரிக்கை வலுத்துக் கொண்டிருக்கும் வேளையில் நீட் தேர்வு மீதான நம்பகத்தன்மை ஒவ்வொரு ஆண்டும் குறைந்து கொண்டே வருவதும், அதன் உச்சமாக கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளதும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ராஜஸ்தானில் வினாத்தாள் கசிந்ததும் இந்த வினாத்தாள் 25,000 40 லட்சம் ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டதாகவும், வினாத்தாளை திருட்டுத்தனமாக கொடுத்த அச்சக ஊழியருக்கு 10 கோடி ரூபாய் கொடுத்திருப்பதாகவும் இத்தலையங்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் கைதானவர்களில் சிலர் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள். இதுவரை தேர்வு மையத்தில் ஆள்மாறாட்டம் செய்த வழக்கில்தான் சில மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இப்போது வினாத்தாள் மோசடி வழக்கிலும் மாணவர்கள் கைதாகியிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது என்று தினத்தந்தி தெரிவித்துள்ளது. எப்போது வினாத்தாள் கசிவு ஏற்பட்டதோ அப்போதே நீட் தேர்வின் மீதான நம்பகத்தன்மை காற்றில் பறந்துவிட்டது. அதனை பறைசாற்றும் வகையில் நீட் தேர்வு தேவையில்லை, அதை ரத்து செய்ய வேண்டும், +2 தேர்வு மதிப்பெண் அடிப்படையில்தான் மருத்துவ மாணவர் சேர்க்கை நடத்த வேண்டும் என்று திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்டவர்கள் வலியுறுத்தி உள்ளதாகவும், இந்த குரல்தான் நாடு முழுவதும் உள்ள லட்சக்கணக்கான மாணவர்கள் அவர்களது பெற்றோரின் எண்ணக்குரலாகவும் ஓங்கி ஒலிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ள தினத்தந்தி தலையங்கம், ஒன்றிய அரசு இந்த குரலுக்கு செவிசாய்த்து நீட் தேர்வுக்கு விடை கொடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது. இனியும் நீட் தேர்வு வேண்டுமா எனும் தலைப்பில் தினத்தந்தி நாளேடு தலையங்கம் வெளியிட்டுள்ளது. அதில் நீட் தேர்வு வேண்டாம் என்ற கோரிக்கை வலுத்துக் கொண்டிருக்கும் வேளையில் நீட் தேர்வு மீதான நம்பகத்தன்மை ஒவ்வொரு ஆண்டும் குறைந்து கொண்டே வருவதும், அதன் உச்சமாக கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளதும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ராஜஸ்தானில் வினாத்தாள் கசிந்ததும் இந்த வினாத்தாள் 25,000 40 லட்சம் ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டதாகவும், வினாத்தாளை திருட்டுத்தனமாக கொடுத்த அச்சக ஊழியருக்கு 10 கோடி ரூபாய் கொடுத்திருப்பதாகவும் இத்தலையங்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் கைதானவர்களில் சிலர் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள். இதுவரை தேர்வு மையத்தில் ஆள்மாறாட்டம் செய்த வழக்கில்தான் சில மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இப்போது வினாத்தாள் மோசடி வழக்கிலும் மாணவர்கள் கைதாகியிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது என்று தினத்தந்தி தெரிவித்துள்ளது. எப்போது வினாத்தாள் கசிவு ஏற்பட்டதோ அப்போதே நீட் தேர்வின் மீதான நம்பகத்தன்மை காற்றில் பறந்துவிட்டது. அதனை பறைசாற்றும் வகையில் நீட் தேர்வு தேவையில்லை, அதை ரத்து செய்ய வேண்டும், +2 தேர்வு மதிப்பெண் அடிப்படையில்தான் மருத்துவ மாணவர் சேர்க்கை நடத்த வேண்டும் என்று திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்டவர்கள் வலியுறுத்தி உள்ளதாகவும், இந்த குரல்தான் நாடு முழுவதும் உள்ள லட்சக்கணக்கான மாணவர்கள் அவர்களது பெற்றோரின் எண்ணக்குரலாகவும் ஓங்கி ஒலிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ள தினத்தந்தி தலையங்கம், ஒன்றிய அரசு இந்த குரலுக்கு செவிசாய்த்து நீட் தேர்வுக்கு விடை கொடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது.